வணக்கம் நண்பர்களே. தளபதி விஜய், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் இன்னைக்கு அருமையா பேசினார். ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசினாரு. எதற்காக நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்புவனத்துல அஜித்குமார் என்கிற இளைஞர் காவல் விசாரணையில கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிச்சு சென்னையில சிவானந்தா சாலையில இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது மாதிரியான ஆர்ப்பாட்டத்துல தளபதி விஜய் கலந்துக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிடலாம். பரந்துள்ள ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போனாரு. களத்துக்கு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு முழங்கினாரு. இப்படி எல்லாம் ஒரு அரசியல் தலைவர் முழங்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா அது ஒரு ரோட் ஷோ மாதிரி அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் தான் உண்மையான ஆர்ப்பாட்டம். அதுல அருமையா பேசினார், ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் பேச்சுல நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப அழகா நல்ல டைமிங் கொடுத்து நல்ல அழுத்தத்தோட நல்ல பாஸோட ரொம்ப அருமையா கம்யூனிகேட் பண்ணாரு. அவர் ஒரு சிறந்த நடிகர். என்னதான் ப்ரிப்பேர் பண்ணி அவர் பேசியிருந்தாலும் கூட அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ரொம்ப அருமையா பேசினாரு. இந்த பேச்சின் மூலம் அவருக்கு சார்பான ஒரு ஆதரவு கொஞ்சம் அதிகமாகி இருக்கலாம். இப்ப அவருக்கு 1% இருக்கு, இல்ல 4% இருக்கு, 12% இருக்கு, அப்படிலாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. எத்தனை சதவீதம் ஆயிருந்தாலும் இன்னைக்கு பேச்சுல இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டாரு. ஒவ்வொரு தடவையும் அவரு பொது இடத்துல பொதுமக்கள் மத்தியில பப்ளிக்ல அப்பியர் ஆகும் போதெல்லாம் அவருடைய வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கு. அவ்வளவு அழகா பேசினாரு. முக்கியமா மாநில அரசை, தமிழக முதலமைச்சரை நேரடியா தாக்குனாரு. உங்களது திராவிட மாடல் அரசு இல்லைங்க, சாரிமா மாடல் அரசுங்க அப்படின்னு நேரடியா சொன்னாரு. நீங்கள் ஒருவேளை சாரி சொல்றதாக இருந்தால் காவல் விசாரணையில லாக்அப்ல இறந்த இன்னும் 24 பேர் தொடர்பாகவும் நீங்க சாரி சொல்லணும் அப்படின்னு நேரடியா அடிச்சிட்டாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்றாரு. இதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு முதலமைச்சரை நேரடியா தாக்குறாரு. திமுக அரசை, திமுகவை தாக்குவதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே குறி அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் நேரடியா சொல்லிட்டாரு. முக்கியமா அவருடைய பேச்சோட கவர்ச்சி மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி இருந்தது. இதுக்கு கான்ட்ராஸ்டா, இதுக்கு மாறா முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசுற பேச்சு அதிக அளவுக்கான உற்சாகம் இல்லாம இருக்கு. அவர் ஒரு ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறாரு, பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு இருக்காரு, அவர் மக்கள் கிட்ட பேசுறாரு. அந்த பேச்சுல ஒரு இனிமை இல்லை, அந்த பேச்சுல கவர்ச்சி இல்லை, அந்த பேச்சுல ஒரு உற்சாகம் இல்லை. நாங்க யாருக்கும் எதிரி இல்லை, யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஒரு அரசியல் தலைவர் எப்படி மக்கள் கிட்ட பேசுறாரு, எப்படி பிஹேவ் பண்றாரு, அவருடைய பேச்சுடைய வலிமை எப்படி இருக்கு, வன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நாங்க பேசுறோம். இப்ப இருக்கிற நிலைமையில எடப்பாடியோட பழனிசாமியோடைய பேச்சு நல்ல ஒரு கவர்ச்சிகரமான பேச்சுன்னு நிச்சயமா சொல்லிட முடியாது. நல்லா பேசிட்டு தான் இருந்தாரு. அவருக்கு உள்ள ஒரு ஆளுமை குறைபாடு ஏற்பட்டிருக்கோ அப்படின்னு இப்போ தெரியுது. ஏன்னா 2023 பாஜக கூட்டணியை முறிச்சவரு 2025 மறுபடியும் பாஜக கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இது மக்கள் கிட்ட சரியா போகல. அடுத்து அதிமுக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் முழங்குறாரு. ஆனா அப்படி அவர் முழங்கினாலும் கூட அவருடைய முழக்கத்தை எல்லாம் காணாம அடிக்கிற மாதிரி எங்கேயோ இருந்துட்டு அமித்ஷா ஒரு சாதாரண ஒரு பேச்சால செதற அடிச்சிடறாரு. சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளை கவருவதற்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு எடப்பாடி சொல்ற அதே சமயத்துல கூட்டணி ஆட்சி அமையும், பாஜக இடம்பெறும் அப்படின்னு அமித்ஷா சொல்லி காணாம அடிச்சிடறாரு. இதை பேலன்ஸ் பண்ண முடியாம எடப்பாடி பழனிசாமி ரொம்ப திணறாருங்க. அதனால அவருடைய பேச்சு எடுபடாம போகுது. மக்கள் அவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா எப்ப வருவீங்கன்னு. சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்றது கூட ரொம்ப நம்பிக்கை இல்லாம சொல்ற மாதிரி தான் இருக்கு. தளபதி விஜயோட பேச்சை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மறுபடியும் ஒரு ஆசை வந்துடும் மாதிரி தெரியுது. ஏற்கனவே ஆசை இருக்கு. எல்லா கட்சிகளும் திமுக ஆட்சி அமைச்சால் அதுல ஆட்சியில பங்கு கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. காங்கிரஸ் லேசா சொல்லுது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எங்க விருப்பம், ஆனா உடனே செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அரசை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு வைகோ சொன்னாலும் கூட உள்ளூர ஒரு ஆசை இருக்குங்க. தேர்தல் நெருங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. திமுக அணியில் இருக்கின்ற காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் அதிக அளவுக்கு இடம் வேணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இருக்கிற இந்த ஆட்சி நல்ல பாப்புலர் ஆட்சியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட ஆட்சி தொடர்பான எதிர்மறை மனநிலை, கொஞ்சம் கோபம், கொஞ்சம் வெறுப்பு நிச்சயமா இருக்கு. அது தேர்தல் வர வர அதிகமாயிரும் அப்படின்னு திரு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி சமயத்துல இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அதிக இடங்களை கேட்டு நச்சரிச்சாங்கன்னா என்ன பண்றது? போங்கப்பா, நீங்கெல்லாம் விஜயோட போய் சேர்ந்து இப்போ தேர்தலை போட்டிடுங்க அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு கூட ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதனாலேயே கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னால் இருந்த 200 தொகுதிகளில் வெற்றி
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரை சொல்றீங்க, திமுகவை அப்படின்னு கேட்ட, இல்ல கூட்டணிகள் சேர்த்து அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட கூட்டணிகள் மட்டுமல்லாமல் திமுகவை தனித்து போட்டியிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கு ஸ்டாலின். அந்த எண்ணத்தில் தான் இருக்காரு. அதனால்தான் திமுகவோட நிர்வாகிகளை எல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பல்ஸ் பண்றாரு. ஏன்னா ஒரு வகையில ஏதோ ஒரு சமயத்துல இக்கட்டுல திமுக 234 தொகுதிகளிலும் போட்டியிடும், திமுக சின்னம் உதயசூரியன் 234 தொகுதிகளிலும் போட்டிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2016 ஜெயலலிதா செஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா விஜய் அணி இருக்கும், பாஜக அதிமுக அணி இருக்கும், சீமான் தனி அணியா இருப்பாரு. அந்த சமயத்துல வாக்குகள் பெரிய சமயத்துல திமுக அடிச்சு தூக்கிட்டு வரும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு ஒரு அணை போற்றுவாரோ விஜய் அப்படிங்கிற நிலைமை அவருடைய பேச்சிலிருந்து தெரியுது. அடுத்த தேர்தல வென்று முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு விஜயே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாரான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட மிகப்பெரிய போட்டியை கொடுக்கணும். அந்த போட்டியை கொடுத்துட்டு எல்லா கட்சிகளையும் ஒரு இக்கட்டுல தள்ளணும், அவங்கள கஷ்டத்துல தள்ளணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த தேர்தலை பார்க்கும்போது தளபதி வெர்சஸ் தளபதி அப்படின்னு ஆயிருமோ அப்படின்னு தெரியுது. அதை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.